ஹாய் நண்பர்களே, இது உங்கள் ஆக்கியத்தினா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு. பிகினர்ஸ்க்காக சொல்கிற சாம்பார் எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் அளவுக்கு துவரம்பருப்பை ஊற வச்சுக்கணும். துவரம்பருப்பு அரை மணி நேரம் ஊறினா தான் சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு ஊறட்டும், நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா. மஞ்சள், பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 4 தக்காளி. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க மஞ்சள், பூசணிக்காய். மணி நேரம் துவரம்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாரோட ஹைலைட்டே மஞ்சள் பூசணிக்காய் தான். நம்ம உரிச்ச 7 பல்லு பூண்டு, அப்புறமா மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். நம்ம குக்கருக்கு விசில் போட்டுக்கலாம். 5லேருந்து 6 விசில் வரட்டும், அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். பிகினர்ஸ்க்கு மத்தில் கடைய சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் இதில் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். மேலே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா நம்ம நசுக்கின பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய். நம்ம மத்தில் கடைஞ்ச பூசணிக்காய் சாம்பாரை இப்போ இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு வாசனைக்காக நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் ஆர் கீர்த்தனா லைஃப் ஸ்டைல் சேனல்.